மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, அதாவது மனசு ரொம்ப சங்கடமா இருக்குங்க, சந்தோஷமே இல்லைங்க, ஏதோ ஒன்று நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கங்க, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, என்னங்க பண்றது அப்படின்னு ரொம்ப அந்த கடன் தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, இதுக்கெல்லாம் கூட மருந்து இருக்காங்க. இருக்கு. மனசு சந்தோஷம் அடைவதற்கு சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சிரஞ்சீவி காப்புன்னு அதுக்கு பேர். சிரஞ்சீவி காப்பு சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை சாப்பிட்டா எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும் அவங்க கவலையை மறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து. அப்படி என்ன அதுக்கு ஒரு மருந்தா அப்படின்னா விருந்து என்ன தெரியுமா? இப்ப சொல்றேன் கேட்டுங்க. இது வந்து குளியல் பொடி தான். இது குளியல் பொடி தான். ஆனா இந்த தலையில ரெண்டு விஷயம் இருக்கு. மேலையும் குளிக்கணும், உள்ளையும் சாப்பிடணும். ஆமா, வேற ஒண்ணும் இல்லைங்க. சிறப்பு சின்ன விஷயம்தான். எப்பொழுதுமே மகிழ்ச்சி பொங்கணும். எவ்வளவு கவலை இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரணும்னா, தன்னம்பிக்கை தளராமல் இருப்பதற்கு இந்த அற்புதமான குளியலை சொல்கிறேன். குளியல் மருந்துனே அதுக்கு பேர். ஆவாரஞ்செடி ஒரு செடி இருக்கு, ஆவாரம்பூன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆவாரஞ்செடி. இந்த ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டான்னு சொல்லுவாங்க. சுகருக்கும் ஒரு பெரிய மருந்து தான் அது, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனா அது எப்படி சாப்பிடுங்கிற கணக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பேசினா டைம் போயிடும். நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த வெறும் பூ மட்டுமே வேலை செய்யாது, வேற சில விஷயங்கள்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தான் அதுக்கான பணிகள் போகும். அதையும் சுத்தி பண்ணும் முறையெல்லாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு. சரி, ரைட்டு, இருக்கட்டும். இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த ஆவாரம் செடி வேற ஒண்ணுமே இல்லை, பூலாம் விட்டுருங்க, தலை, அவ்வளவுதான். ஆவாரம் தலை. இந்த ஆவாரம் தலையை அரைச்சு வேற ஒண்ணும் எதுவுமே அதில் சேர்க்க வேண்டாம். மொட்டையா எப்போ உங்களுக்கு கஷ்டம்னு தெரியுதோ, இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா, இந்த மாசத்துல இந்த இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா, ஆவாரம் தலையை போய் பசுமையா பச்சை தலையை நீங்க எப்படின்ட்டு வரணும், இல்லை தயார் பண்ணி வச்சுக்கணும். இல்லை 2 நாள் மெனக்கட்டிங்கன்னா வாங்கிடலாம். எங்க ஏதாவது இடத்துல ஆவாரம் தலை கிடைச்சிடும். எப்படியும் அந்த ஆவாரம் தலை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வந்து அரைச்சு நல்லா அரைச்சிடணும், மைய அரைச்சிடணும். தலையில உச்சந்தல இருந்து உள்ளங்கால வரைக்கும் நல்லா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் காய விட்டுருங்க. அவ்வளவுதான். காய விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில குளிச்சிருங்க நல்லா. இல்லை பச்சை தண்ணி பழக்கம் இல்லாதவங்க வெந்நீரில் குடிங்க, தப்பு இல்லை. குளிச்சுட்டு சீயக்காய் போட்டு தான் குளிக்கணும். சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், நல்லா சீயக்காயை வாங்கி அரைச்சி வச்சுருங்க. அந்த சீயக்காய் தூள் தான் நீங்கள் போட்டு குளிக்கணும். குளிக்கிற அந்த இது நல்லா அரைச்சி நல்லா அரைக்கி தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த அரைச்சிங்கல்ல அந்த இலை, அதை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு தனியாக எடுத்து வச்சிடணும் சாப்பிட்றதுக்குன்னு. குடிச்சுட்டு வெந்நீர் நல்லா ஒரு சொம்பு வெந்நீர் வச்சுங்க. இதை நல்லா வாயில போட்டுட்டு எதுவுமே செய்யாது, ஓர்ப்பாக தான் இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. போட்டுட்டு இந்த வெந்நீரை ஃபுல்லாக குடிச்சிருங்க. குடிச்சு விட்டு மிஸ்டர் லேடிஸுக்கு நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் பதிவு போடணும். அந்த கவலையை மறந்து விட்டேன், நான் வந்து குற்றால அருவியில் குளித்து விட்டு வந்ததை போன்ற உணர்வுடனும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் என்றுதான் நீங்க யாரா இருந்தாலும் போட முடியும். இதுதான் உண்மை. அப்ப மாதத்தில் 1 முறை இந்த வேலையை நீங்க செஞ்சாலே ப்ரெஷர்ல இருந்து உங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் போயிடும். சிம்பிள். இதுல பாருங்க, எந்த செலவுமே உங்களுக்கு இல்லை. நீங்க அந்த தலையை போய் பண்ணிட்டு வர்றது மட்டும்தான். உள்ள ஒரு உருண்டை சாப்பிட்றீங்க. இதை மாசத்துல 3 திருப்பு நீங்க இந்த கம்ப்யூட்டர் லைன்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் நிறைய இப்ப நைட்லாம் தூக்கம் முடிச்சு விடுறீங்களே, கண்ணெல்லாம் குளிர்ச்சி பெறும். உங்களே மாத்திரும் ஒரு செகண்ட்ல. நீங்க ஒரு 4 பேர் வந்து மசாஜ் பண்ணி விட்டா உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்குமோ அதை இந்த ஆவரம் செடி உங்களுக்கு தரும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம் அன்பர்களே. இதுல நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நாங்க தயாரிக்கிறது வந்து கற்ப மூலிகை சூரணம் சொல்றது, பஞ்சகற்பம் சொல்றது. இந்த பஞ்சகற்ப பொடியும் இதுல இருந்து தயாரிக்கிறது தான். இது சுத்தி செய்து முறையாக தயாரிக்கிறது. இந்த பஞ்சகற்ப குளியல் பொடி வந்து உங்களுக்கு அவசியமானது. இது உங்களால இது மாதிரி குளிக்க வாய்ப்பு இல்லாதவங்க பஞ்சகற்ப பொடியை வாரத்துல 2 முறை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அந்த நிமிஷமே குறையும். 2 தினங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதை நீங்கள் உணரலாம்.
அது என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, சவால் விட்டு நான் சொல்றேன். அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம சித்தர்கள் சொல்கிறார்கள். சித்தர்களுக்காக அந்த சித்தர்களை நினைத்து நாம் வந்து பெருமைப்படணும். அவர்களை போற்றணும், நம்ம போற்றி போகணும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.